மாண்புமிகு எங்கள் மக்கள் மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க 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 ஒருத்தர் மட்டும் உட்காருங்க உட்காருங்க பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க நீங்க அவரு இல்ல நீங்க முதல்ல இருங்க 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 நான் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் உட்காருங்க நீங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் இருங்க இருங்க உங்களை மட்டும் நான் பேச அனுமதி இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான், அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலைனாக்கா இப்போ தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு மட்டும் சொல்ல முடியாது, அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக ஒரு குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்களை பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம். உறுப்பினர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.